நேற்றிரவு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கைது பண்ணியிருக்கிறாங்க. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை விடுதலை சிறுத்தை கட்சியில் தாக்கினார்கள். ஏர்போர்ட் மூர்த்தி கொலை முயற்சி செய்தார், அவர்களை கத்தியால் கீறினார் சொல்லியிருக்கலாம். நியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெண்டு தரப்புமே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் ஒரு தரப்பை மட்டும், அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி மட்டுமே கைது பண்ணிட்டு அவங்கள எதுவும் கைது பண்ணல. காரணம் கேட்டால் ஒரு பறையத்துறை தலைவரை ரிமாண்ட் கூட்டி போனாங்க. பார்த்துக்கலாம். நான் ஒன்று கேட்குறேன், அந்த இடத்துல நிலத்தகராறு சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் பிரச்சனை. ஏர்போர்ட் அடிக்க வந்தான்னு சொல்கிறீங்க இல்லையா, அதனால தான் திருப்பி அடித்தாங்கலாம் சொல்கிறீங்க இல்லையா. சரி, எல்லாமே ஏற்றுக்கிறேங்க. அந்த இடத்துல தலைவர் திருமாவளவன் வாழ்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏன் சொல்லணும்? அப்போது நீங்கள் தலைவர் திருமாவளவர்களை அந்த இடத்துல இழிவுபடுத்துறீங்க. யார் இழிவுபடுத்துறது? இந்த மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி போன்றவர்கள் இழிவாக பேசுகிறாங்கன்றதுக்காக அவர் பேரை சொல்லி நடு ரோட்டில் இறங்கி அரிக்கிறதுலாம் உங்கள் மேலே நீங்களே மண் வாரி தூக்கி போட்டுக்கிறது தான் நான் பார்க்குறேன். ஏண்டானா இந்த காவல்துறை, நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் யார் யாருக்கோ பாதுகாப்புலாம் கொடுக்குறீங்க. என்னவெல்லாம் பாதுகாப்பு யார் யாருக்கோ கொடுத்து வச்சுருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பிஜேபி ஆர்எஸ்எஸ் சொந்தவங்களாம் பாதுகாப்பு கொடுக்குறீங்க. ஆனால் ஏன் உங்களால் ஒரு தலித் லீடருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல? அந்த நாம்ஷாங் அவர்களுக்கு ஒரே ஒரு கன்மேன் போட்டு வச்சுருந்தா அந்த நாம்ஷாங் அவர்கள் இன்றைக்கி நம்மோடு இருந்திருப்பார். அப்போ அந்த உயிரை காப்பாற்ற தவறியது இந்த அரசு தானே. நான் அவர் மட்டும் சொல்ல வரல, எல்லா லீடர்ஸும் சொல்கிறேன். இன்றைக்கி லெட்டர் பேடு கட்சி சார்ந்தவங்களாம் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து வச்சுருக்காங்க. நான் நிறைய பேரை பேட்டிட்டு போயிருக்கேன். அவங்களாம் ஊரில் 10 பேர் கூட கிடையாது. அவங்க பிஜேபி அரசு ஆதரவாளர் இருப்பாங்க, இல்லை திமுக சார்ந்த ஆதரவாளர் இருப்பாங்க. அவங்க 2 கன்மை கொடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் நிறைய பட்டியல் சமூக சார்ந்த தலைவர்கள் நான் பேட்டிட்டு போயிருக்கேன். உதாரணத்துக்கு அண்ணன் ஜெகன்மூர்த்தி இருக்காரு, அவரை நான் பேட்டிட்டு போயிருக்கேன். அவர் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு கட்சியினுடைய தலைவர், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கட்சி புரட்சி பாரத கட்சி. அந்த கட்சியினுடைய தலைவருக்கு இந்த அரசு பாதுகாப்பு கொடுத்துருக்கா? ஒரு கன்மேன் கொடுத்துருக்கா அப்படின்னா இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இஸ்லாமியர் சமூகம் நான் நினைக்கிறேன். இவர் பறையர் சமூகம் ஏர்போர்ட் மூர்த்தி. ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை நீங்கள் கெட்ட வார்த்தையை பேசி அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த அடித்த விசிகா நிர்வாகி இஸ்லாமியராக இருக்கும் பொழுது அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் போட வேண்டும், போட்டிருக்கணும். சட்டம் அதுதான் சொல்லுது. ஆனால் என்ன கேட்பாங்க, இன்னைக்கு விசிகா சார்ந்த ஒருத்தர் மேலே எப்படி நீங்கள் ஆக்ட் போட சொல்லலாம் அப்படின்னா, ஒரு வழக்கறிஞராக நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த நபர் பறையர் சமூகத்தை சார்ந்த ஒரு பிரதிநிதி என்று எல்லாருக்குமே தெரியும். அவர் அப்படிதான் தன்னை காட்டிக்கிறார், அதுக்காக தான் பேசுகிறாரு. அப்படிப்பட்டவரை நீங்கள் ஒரு நான் தலித்தாக இருக்கக்கூடிய நீங்கள், ஒரு இஸ்லாமியராக இருக்கக்கூடிய நீங்கள் அசிங்கமாக பேசி ஒரு ரோட்டில் பேசுகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அவர் மேலே அந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும். ஆனால் இது வரைக்கும் பதிவு பண்ணலன்னு நினைக்கிறேன். அமைப்பாய் திருளும் புத்தகத்தை நானுமே படிச்சிருக்கேன். அதில் ஒரு எதிரி என்ன விதமான கருத்தை சொன்னாலுமே அவன் அந்த கருத்தை சொல்வதற்கு அவனுக்கு உரிமை உண்டு. அவனை நம்ம ஜனநாயக ரீதியாக தான் நம்ம அவனை எதிர்க்கணும் அப்படின்றத அமைப்பாய் திருளும் புத்தகத்தில் திருமாவளவர்களே எழுதியிருக்காரு. அப்படி அவருடைய பின்பற்றக்கூடிய அவருடைய ஃபாலோவர்ஸாக இருக்கக்கூடிய நீங்கள் நடு ரோட்டிலேருந்து நாங்கள் இறங்கி அடிப்போம், தலைவர் திருமாவளவன் வாழன்னு சொல்லிட்டு கத்துவோம், இதை நியாயப்படுத்தும்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஏற்புடையதே கிடையாது. நடிகை விஜயலட்சுமி அவங்க ரீசெண்டாக ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பிரச்சனையில் சீமான் எதுக்கு உள்ள நுழைக்கிறாரு, என்னது அரசியல் பண்ணுறியா இங்கே அப்படின்னு ஒரு கொச்சையான ஒரு வீடியோனே சொல்லாமே ஒரு திட்டி போட்டிருந்தாங்க. விஜயலட்சுமி அவர்கள் தொடர்ந்து சீமான் அவர்கள் மேலே நீங்கள் குற்றச்சாட்டு எழுப்பிட்டே இருக்கீங்க. ஒரு புகார் ஒன்று, அந்த புகார் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. அப்படி சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்கூடிய புகாரை பற்றி பேச வேண்டிய அவசியம் இந்த விஷயத்தில் என்ன? அண்ணன் சீமான் அவர்களை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தலாம், எங்கேயாவது அசிங்கப்படுத்தலான்றதுக்காக விஜயலட்சுமி போன்றவர்கள் காத்து கொண்டிருக்காங்க. அதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்காக அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிறாரு, வக்காலத்து வாங்குறாருன்னா அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர், இது ஒரு தலைவர், அந்த தலைவருக்காக ஒரு பேச தான் செய்வார். இந்த மாதிரி வீடியோ போட்டு இதெல்லாம் விளம்பரம் தேடிக்கிறீங்கன்னா உள்ளபடியே உங்களுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்கன்ற ஒரு சந்தேகம் வருது. யார் இதெல்லாம் உங்களை பண்ண? நீங்கள் சீமானவர்கள் உங்களுக்கு எதிராக பேசும்போது நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்கள், உங்களை யாருமே கேள்வி கேட்க போகிறது கிடையாது. உங்கள் விஷயம் நீங்கள் நீதிமன்றத்துக்கு வரும்போது அதை பற்றி பேசுங்க, அதை பற்றி யாருமே கேள்வி கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் கிடைக்கிற கேப்பெல்லாம் அந்த சீமானை இழிவுபடுத்தலாம், அவதூறுப்படுத்தலாம், அதில் மட்டுமே குறியாக இருக்கிறதெல்லாம் அது சரியான ஒன்று கிடையாது. உண்மையாகவே இதெல்லாம் தூண்டி விட்டு செய்யப்பட ஒன்று தான் நாங்கள் பார்க்குறோம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் பிரதாப். வணக்கம். வணக்கம் ஆதி. நேற்றிரவு புரட்சி தமிழகத்தினுடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கைது பண்ணியிருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? முதல்ல இந்த கைது அப்படின்றது நல்லூரில் நடந்திருக்கு. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை விடுதலை சிறுத்தை கட்சியில் தாக்கினார்கள். ஏர்போர்ட் மூர்த்தி கொலை முயற்சி செய்தார், அவர்களை கத்தியால் கீறினார் சொல்லிட்டுலாம் நியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெண்டு தரப்புமே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் ஒரு தரப்பை மட்டும், அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி மட்டுமே கைது பண்ணிட்டு அவங்கள எதுவும் கைது பண்ணல. காரணம் கேட்டால்
ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கானது கூடுதலான ஒரு செக்ஷன் சேர்த்திருக்காங்க. என்னன்னா கொடுங்காயம் விளைவித்தல். அது வந்து ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸ். அந்த அஃபென்ஸ்க்கு வந்து கைது பண்ணலாம். ஆனால் இவங்களை வந்து ஓன் பெயிலே வில்லா, அவங்க மேலே போட்டிருக்கக்கூடிய செக்ஷனுக்கு ஓன் பெயிலே வில்லான்றது சொல்லப்படுது. ஆனால் ஒரு ஒழுங்கான ஒரு வழக்கு இவங்க பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மேலுமே பார்த்தீங்கன்னா நான் பெயிலபிள் தான் போட்டிருக்கணும். ஒரு சரியா ஒரு வழக்கறிஞராக நான் சொல்லணும் அப்படின்னா கரெக்டாக தான் சொல்கிறது நான். ஆனால் இதை வந்து இந்த கைதை வந்து தவிர்த்திருக்கலாம்னா நிச்சயமாக இந்த கைதை வந்து தவிர்த்திருக்கலாம். ஏன்னா அவர் அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஃபுட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாக்குதல் நடக்குது. அந்த தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் வந்து பண்ணுறாரு. ஒரு 3 பேர் தன்னை அடிக்க வரும்போது அவங்களிருந்து காப்பாற்றிக்கணுன்றதுக்காக வந்து அவங்ககிட்ட இருந்து அவர் நடந்துக்கிறாரு. ரெண்டாவது அவர் கத்தி எடுத்து கிழிச்சதெல்லாம் நம்ம நியாயம் எல்லாம் படுத்தலை. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசக்கூடிய அரசியலும் நம்ம நியாயப்படுத்தலை. அவர் வந்து திருமாவர்களை பேசக்கூடிய அந்த மாதிரி சொற்களையும் நியாயப்படுத்தலை. அதில் நமக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் அதற்காக ஒரு மனிதரை போயிட்டு நீங்கள் நடு ரோட்டில் வந்து தாக்குறது அடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயக முறை கிடையாது. இந்த நாடும் அப்படி கிடையாது. இந்த சட்டமும் அதை வந்து அனுமதிக்கப்படவில்லை. உங்களை ஒருத்தன் அவதூறாக பேசுகிறான் அப்படின்னா நீங்கள் அவங்க மேலே போய் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும். அதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம். உன்னை அவன் அடிக்கிறான், உன்னை தெருவில் அவன் அடிக்கிறான், நீ அவனை எதிரில் தாக்குதல் பண்ணுறது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பிரச்சனையை தூண்டினது ஏர்போர்ட் மூர்த்தி தான். ஒரு நிலத்தகராறில் வந்து நிலத்தை வந்து ஆட்டை போட வந்தார், அதே என் கட்சிக்காரங்க வந்து தடுக்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஆனால் தடுக்க போன இடத்துல வாக்குவாதம் கை கலப்பெல்லாம் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ப்ரெஸ்ஸை பார்த்தோம்னா அவர் அடிக்க வந்தான்னு சொல்கிறாங்க. நமக்கு அந்த ஃபுட்டேஜில் தெளிவாக தெரியுது இவங்க வந்து அவங்க அடிக்கிறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், அந்த இடத்துல வந்து நிலத்தகராறு சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் பிரச்சனை, ஏர்போர்ட் மூர்த்தி தான் அடிக்க வந்தான்னு சொல்கிறீங்க இல்லையா, அதனால தான் திருப்பி அடித்தாங்கலாம் சொல்கிறீங்க இல்லையா, சரி எல்லாமே ஏற்றுக்கிறேங்க. அந்த இடத்துல தலைவர் திருமாவளவன் வாழ்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, ஏன் சொல்லணும்? அப்போது நீங்கள் தலைவர் திருமாவளவர்களை அந்த இடத்துல இழிவுபடுத்துறீங்க தானே. யார் இழிவுபடுத்துறது? ஒரு கட்சியினுடைய தலைவர், இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி விசிகான்ற ஒரு கட்சி, பல சிரமங்களுக்கு பிறகு ஒரு தலித் கட்சி எனக்கு அங்கீகரிக்க கட்சியாக மாற்றிருக்காங்க. அதே பெரிய விஷயம்தான், நம்ம அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நபரை, அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இந்த மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி போன்றவர்கள் வந்து இழிவாக பேசுகிறாங்கன்றதுக்காக அவர் பேரை சொல்லி நடு ரோட்டில் இருந்து இறங்கி அரிக்கிறதுலாம் வந்து உங்கள் மேலே நீங்களே மண்ணு வாரி தூக்கி போட்டுக்கிறதா நான் பார்க்குறேன். ஏண்டானா இதை வந்து அவர் வலியுறுத்தலை. அமைப்பாய் திருளும் புத்தகத்தை நானுமே படிச்சிருக்கேன். அதில் ஒரு எதிரி என்ன விதமான கருத்தை சொன்னாலுமே அவன் அந்த கருத்தை சொல்வதற்கு அவனுக்கு உரிமை உண்டு. அவனை நம்ம ஜனநாயக ரீதியாக தான் நம்ம வந்து அவனை எதிர்க்கணும் அப்படின்றத அமைப்பாய் திருளும் புத்தகத்தில் வந்து திருமாவர்களே வந்து எழுதியிருக்காரு. அப்படி அவருடைய பின்பற்றக்கூடிய அவருடைய ஃபாலோவர்ஸாக இருக்கக்கூடிய நீங்கள் நடு ரோட்லேருந்து நாங்கள் இறங்கி அடிப்போம், தலைவர் திருமாவளவன் வாழன்னு சொல்லிட்டு கத்துவோம், இதை நியாயப்படுத்தும்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஏற்புடையதே கிடையாது. உள்ளபடியே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசக்கூடிய அரசியலிலும் அவர் வந்து முன்வைக்கக்கூடிய பேச்சுகள், திருமாவர்களை பற்றி இழிவாக பேசக்கூடிய பேச்சு நமக்கு ஒரு நாள் உடன்பாடு கிடையாது. அதை நம்ம நிச்சயமாக எதிர்க்கிறோம். ஆனால் அதுக்காக அவரை போயிட்டு அடிக்கிறது, அவரை வந்து அசிங்கமாக பேசுறது, பொதுவாகவே அதில் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இஸ்லாமியர் சமூகம் நான் நினைக்கிறேன், இவர் வந்து பறையர் சமூகம் ஏர்போர்ட் மூர்த்தி. ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை நீங்கள் கெட்ட வார்த்தையை பேசி அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த அடித்த விசிகா நிர்வாகி இஸ்லாமியராக இருக்கும் பொழுது அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் போட வேண்டும், போட்டிருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் போட்டிருக்கணும், சட்டம் அதுதான் சொல்லுது. ஆனால் என்ன கேட்பாங்க, இன்னைக்கு விசிகா சார்ந்த ஒருத்தர் மேலே வந்து எப்படி நீங்கள் ஆக்ட் போட சொல்லலாம் அப்படின்னா, ஒரு வழக்கறிஞராக நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த நபர் பறையர் சமூகத்தை சார்ந்த ஒரு பிரதிநிதின்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் அப்படிதான் தன்னை காட்டிக்கிறாரு, அதுக்காக தான் பேசுகிறாரு. அப்படிப்பட்டவரை நீங்கள் ஒரு நான் தலித்தாக இருக்கக்கூடிய நீங்கள், ஒரு இஸ்லாமியராக இருக்கக்கூடிய நீங்கள் அசிங்கமாக பேசி ஒரு ரோட்டில் வந்து பேசுகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அவர் மேலே அந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும். ஆனால் இது வரைக்கும் பதிவு பண்ணலன்னு நினைக்கிறேன். தெரில அது ஏன் பண்ணல அப்படின்றது. ஒருவேளை எல்லாருமே வந்து எஸ்சின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க பொழுது, அடிச்சவங்க எல்லாருமே நினைக்கிறாங்களான்னு தெரியல. ஸோ உள்ளபடியே இது வந்து தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கை மீண்டும் ஒருவரை கேள்விக்குறியாகுது. நான் என்ன கேட்குறேன், டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடின்றது தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கத்தினுடைய தலைமையிடம். அங்கேயே வந்து இது மாதிரி தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா அது சரியான ஒன்று கிடையாது. ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடியவங்க கூட பார்த்தீங்கன்னா வீடியோ தான் எடுக்கிறாங்க, யாரும் தடுக்கலாம் போல. எனக்கு அந்த ஒரு நிலைப்பாடே புரியல. நம்ம என்ன சொல்கிறோம், ரெண்டு பக்கமே இப்போ இவர் வந்து வெட்டத்துக்கு வந்து இவர் வந்து கத்தி எடுத்துட்டு கீரத்துக்கு போகிறார்ல, பிளேட் எடுத்து, அப்படி பண்ணுறப்ப இவரையுமே தடுத்துருக்கணும் தான் நம்ம சொல்கிறோம். அவங்க அடிக்கும்போது அவங்களையுமே தடுத்துருக்கணும் தான் நம்ம சொல்கிறோம். ஒரு சம்பவத்தை வந்து மோத விட்டு வேடிக்கை பார்க்கறது சரியான ஒன்றா இருக்காது. நான் திரும்பவும் சொல்கிறேன், அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அண்ணன் திருமாவர்களை பற்றி பேசுவது நமக்கு உடன்பாடு கிடையாது. அப்படிலாம் பேசக்கூடாது. அவர் மேலே நீங்கள் லீகல் ஆக்ஷன் எடுங்க, அதுக்கு என்ன அவரை பண்ணமோ அதை நீங்கள் லீகல் ஆக்ஷன் எடுங்க. ஆனால் அதுக்காக வந்து நீங்கள் இறங்கி அடிக்கிறது,
அதுவும் தலைவர் திருமாவளுடைய பேரை சொல்லி விசிகான்ற அடையாளத்தை சொல்லி நீங்க இறங்கி அடிக்கிறதுலாம் இந்த சமுதாயத்தில் விசிகாவையும் தலைவர் திருமாவளவர்களையும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு விதமான ஒரு பார்வையை வந்து கொண்டு வருன்றதுதான் என்னுடைய ஒரு கருத்து. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய கைது சட்டத்தால எடுக்கப்பட்ட கைது நடவடிக்கையா இல்ல இங்க இருக்கக்கூடிய அரசால எடுக்கப்பட்ட இல்ல, நடவடிக்கை? அவர் மேல போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த எஃப்ஐஆரின் காரணமாக அவர் கைது செய்யப்படலாம், அதெல்லாம் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஏன்னா அவர் வந்து கொடுங்காயம் ஏற்படுத்துதல் அப்படின்ற பிரிவுமே வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அது வந்து ஒரு நான் பை லெவல் அஃபென்ஸ் தான். ஆனா அதே செக்ஷன்ஸ் வந்து இவங்க மேலேயும் போட்டிருக்கணும். நான் என்ன சொல்றேன், இந்த நம்ம இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இவன் வந்து விசிக விதத்துக்காக இது மாதிரி ஆதரிக்கிறான்னா அந்த மாதிரிலாம் ஆதரிக்கவா இல்லை. நான் ஒரு வழக்கறிஞராக ஒரு ஊடகவியலாளராக நம்ம பார்க்கும்பொழுது ஒரு நடு ரோட்டில் வந்து இறங்கி சண்டை போடுறது சரியான ஒன்று கிடையாது, அடிக்கிறதோ கத்தி அழைக்கிறதோ சரியான ஒன்று கிடையாதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஈவன் சொல்ல போனால் ஒரு 4 நபர்கள் வந்து உங்களை தாக்க வராங்க, உங்கள் உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிறாங்கன்னா ஒரு மனிதன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்களுக்கு ஏதாவது நடந்தால் கூட பரவாயில்ல, நீ உயிரை காப்பாற்றிக்கலான்றதான் சட்டம் சொல்லக்கூடியது. பிஎன்எக்ஸ் ஆக்ட் 40 and 41 சொல்லக்கூடிய செக்ஷன்ஸ் அதுதான். அதுக்காக போயிட்டு நீ அவனை கொலை பண்ணுன்னு செக்ஷன் சொல்ல, உன்னை அவன் வெட்டுறதுக்கு வரான். உதாரணத்துக்கு வந்து நீ ஒரு கத்தி எடுத்து என் தலையை வெட்ட வர, என்கிட்ட ஒரு வழி இல்லை, அந்த கத்தி வாங்கி நான் உன்னை அடிக்கிறேன் உன்னை வெட்டுறேன் அப்படின்னா நான் என் உயிரை காப்பாற்றிக்காக பண்ணக்கூடிய ஒன்று. ஆனால் இன்னொன்று, உங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து காவல்துறை அணுக வேண்டிய நேரம் இருந்தும் உங்களை வேறு வழியாக தற்காத்துக் கொள்வதற்கு நேரம் இருந்தும் இதெல்லாம் உங்களுக்கு இருந்து நீங்க இது மாதிரி ஒருத்தனை வெட்டுறீங்க ஒருத்தனை அடிக்கிறீங்கன்னா அது தப்பு. ஏண்டானா உனக்கு வேற வழியே இல்லாம நீ ஒரு நிராயுத பாணியா உன் உயிர் அப்ப போயிடு போகுதுன்ற நேரத்துல தான் நீ ஆயுதத்தை பயன்படுத்தணுமே தவிர நீ சும்மா ஒருத்தன் வந்து உனக்கு கணத்துல அடிக்கிறான்றதுக்காக உன் கத்தி எடுத்து நிற்கிறக்கூடாது. அதுக்கு சட்டம் அதுக்கெல்லாம் இடம் தரல. உன் உயிர் போயிட்டு போகுதுன்னா தான் நீ வந்து அவனோட உயிருக்கு வந்து ஆபத்து ஏற்பட நீ தவனை தாக்கலாம். ஆனா உனக்கு எந்த விதமான உதவியும் இல்லை அப்படின்றதுக்காக தான். இந்த இடத்துல நீங்க பாருங்க, ஒரு 4 பேர் ஒரு 3 பேர் ஒரு மனுஷனை அடிக்கும் பொழுது அவரால் தடுக்க முடியுமா? போலீஸ் நடுவில் இருக்கிறாங்களே, போலீஸ் தள்ளி தான் ஒரு போலீஸ் தான் இருக்காரு. எனக்கு அதுவே எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. அது போலீஸுடைய ஹெட் குவார்டர்ஸ். அங்க எனக்கு தெரிஞ்ச அங்க காவலுக்கே வந்து எல்லா கேட்லயுமே 2-3 போலீஸ் எல்லாம் வந்து இருந்துட்டு இருப்பாங்க தான். பட் அங்க ஒருத்தர் தான் தள்ளி வர்றாரு. நான் என்ன சொல்றேன், காவல்துறை இருக்கு, ஒரு காவலர் இருக்கும்பொழுதே தாக்குறாங்க, அந்த காவலர் தடுக்க போறாரு, அப்பதான் வந்து செருப்பு எடுத்து வந்து அடிக்கிறாங்கன்னா இந்த விதமான தைரியம்லாம் வந்து அது ஜனநாயக இந்தியாவுக்கு சரியான ஒன்று கிடையாது. இது சட்டம் ஒழுங்குக்கு சரியான ஒன்று கிடையாது. ஏன்டானா ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா ஒரு 10 பேர் சண்டை போட்டால் கூட ஒரு போலீஸ் வராங்க அப்படின்னா கலைஞ்சு போகிறதும் அதுதான் அந்த காவல்துறைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. அதை விட்டுட்டு நான் போலீஸ்காரன் இருந்தாலும் நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் சரியான ஒன்று கிடையாது. இதில் நீங்கள் இவர் அடிக்கிறாரு, அடிக்கும் பொழுது அவங்க இவர் வந்து ஃபர்ஸ்ட் செருப்படுத்தி அடிக்கிறாங்க. அப்போ ஒரு போலீஸ்காரர் அங்கே இருக்காரு, ஊடகவியலாளர் அங்கே இருக்கிறாங்க, இந்த பக்கம் இன்னொருத்தன் தான் அடிக்கிறான். இவரை வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் பிடிச்சி வச்சுக்கிறான், தடுக்கிற மாதிரி பிடிச்சி வச்சுக்கிறான். அப்போ அதையும் தாண்டி தான் நபர் அடிக்கிறாரு. ஏண்டானா அந்த அடியிலும் தான் தப்பிக்கணும்னா திருப்பி அடிக்கிறாரு அவரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, முன்னாடி இவங்க சண்டை அடிச்சாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து அந்த விஷயம் வந்து விவாதத்துக்குரியது. அதை நம்ம அதுக்குள்ள போகல. ஆனா நடு ரோட்ல இறங்கி சண்டை போறதால நியாயப்படுத்தக்கூடாது. இந்த விஷயத்துல வந்து 2 தலித்துகளே நிக்க வச்சு மோத வர்றதுக்காக அரசு பண்ற காவல்துறை பண்ற சூழ்ச்சியமா இருக்குமா? அது இல்ல, நம்ம என்ன சொல்றோம், 2 தலித்துகளை நிக்க வச்சுன்னா அப்படிலாம் இல்லை. திருமாவர்களுடைய உழைப்பு, திருமாவர்களுடைய அர்ப்பணிப்பு அப்படின்றதெல்லாம் எங்கேயோ இருக்குது. விசிகா கட்சின்றது எங்கேயோ இருக்குது. ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி பறையர்களுக்கான அரசியல் சொல்லிட்டு பறையர் மக்களுக்கான பிரதிநிதித்துவம் சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. ஸோ 2த்தையுமே வந்து ஒரே தராசுல வைக்க வேணான்னு நான் சொல்றேன். 2வது, கவர்மெண்ட் இதில் ரோல் பண்ணுதா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே சரி, திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி, ஒரே சமூகத்தை சார்ந்த 2 பேர் வளர்ந்து வராங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. அது வந்து 2 பேருக்கு வந்து சண்டை மூட்டி விட்டு தான் வேடிக்கை பார்ப்பாங்க. அதுக்காக வந்து விசிகாவும் ஏர்போர்ட் மூர்த்தியும் ஒரே ஆள் வந்து நான் சொல்லலாம் வரல. இவங்க எங்கேயோ இருக்காங்க, அவர் தனியாக ஒன்று பண்ணிட்டு இருக்காரு, இவங்க தனியாக ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2த்தையும் நீங்கள் வந்து ஈடுபாடு கொண்டு பண்ணிக்க தேவையில்லை. ஆனால் இந்த காவல்துறை நான் ஒன்று கேட்குறேன், நீங்க யாருக்கோ வந்து பாதுகாப்புலாம் வந்து கொடுக்குறீங்க, என்னவெல்லாம் பாதுகாப்பு யாருக்கோ கொடுத்து வச்சிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பிஜேபி RSS சார்ந்தவங்களாம் பாதுகாப்பு கொடுக்குறீங்க. ஆனா ஏன் உங்களால ஒரு தலித் லீடருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல? அந்த நாம்ஸ்டாங் அவர்களுக்கு ஒரே ஒரு கன்மேன் போட்டு வச்சிருந்தா அந்த நாம்ஸ்டாங் அவர்கள் இன்னைக்கு நம்மோடு இருந்திருப்பாரு. அப்போ அந்த உயிரை வந்து காப்பாற்ற தவறியது இந்த அரசு தானே. நான் அவர் மட்டும் சொல்ல வரல, எல்லா லீடர்ஸும் சொல்றேன். இன்னைக்கு லெட்டர் பேடு கட்சி சார்ந்தவங்களாம் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்காங்க. நான் நிறைய பேரை பேட்டிக்கு போயிருக்கேன். அவங்களாம் ஊரில் 10 பேர் கூட கிடையாது. அவங்க பிஜேபி அரசு ஆதரவாளர் இருப்பாங்க, இல்லை திமுக சார்ந்த ஆதரவாளர் இருப்பாங்க. அவங்க 2 கன்மேன் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஆனால் நிறைய பட்டியல் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் நான் பேட்டி எடுக்க போயிருக்கேன். உதாரணத்துக்கு அண்ணன் ஜெகன்மூர்த்தி இருக்காரு, அவரை நான் பேட்டி எடுக்க போயிருக்கேன். அவர் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு கட்சியினுடைய தலைவர், தமிழ்நாடு முழுக்க வந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சி புரட்சி பாரத கட்சி. அந்த கட்சியினுடைய தலைவருக்கு இந்த அரசு பாதுகாப்பு கொடுத்துருக்கா, ஒரு கன்மேன் கொடுத்துருக்கா அப்படின்னா இல்லை.
அவங்களுக்குலாம் வந்து போலீஸ் பாதுகாப்புலாம் கொடுக்கல. எங்கன்னா போனால் வந்து அந்த இடத்துல போலீஸ் பந்தோபஸ்து போவாங்க வருவாங்களே தவிர அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு பாதுகாப்புன்றது இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நீ 2 கன்மேன் கூட கொடு. ஏன்னா ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர். நீ 2 கன்மேன் கொடுக்குறதுனால ஒன்றும் குறைஞ்சு போகிறது கிடையாது. யாருக்குமே கொடுக்குறீங்க நீங்கள், இவங்களுக்கு கொடுத்தா என்ன? அப்போ ஒரு தலித் லீடர்ஸே இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, அவங்கள வந்து மற்ற ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர்களை போல இவங்களை பார்க்கறது கிடையாது. ஈவன் அவங்க நாட் ஓன்லி நான் சொல்றது இப்போ ஜெகன்மூர்த்தி அவர்கள்லாம் ஒரு லீடர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு உரிய ஒரு பாதுகாப்பு இந்த அரசு கொடுக்கணும் இல்லையா? ஆனா அவருக்குமே உரிய பாதுகாப்பை கொடுக்கலதான். ஈவன் நீங்க திருமான்னு எடுத்துட்டீங்கன்னா அவருக்கே பாதுகாப்பு இப்பதான் அதிகப்படுத்திருக்காங்க. முன்னாடிலாம் பெரிய பாதுகாப்புலாம் கிடையாது. ஆனா நீங்க வேற யாருன்னா பாத்தீங்கன்னா அதிகமான பாதுகாப்புலாம் கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு ஒரு உயிருக்கு அச்சுறுத்தல் வந்து ஏற்பட்டிருக்கு மூர்த்தி அவர்களுக்கு. அப்போ அவருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. அது வந்து கடமைங்க. அது ஒரு தனி ஒரு மனிதனுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இருக்குன்னா அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை தான். அப்போ தலித் லீடர்ஸை மோத விடுறானா அது காலங்காலமாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒன்று தான். அதில் வந்து திமுக ஒன்றும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. அந்த சண்டையின் போது 3 பேர் இருந்தாங்க இல்லையா, விசிகாவை சேர்ந்த நபர்கள், ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். இவங்க இருவருக்குமே இடையில வந்து என்ன சொல்றாங்கன்னா, விசிகாவினர் முதல்ல எங்களை சண்டைக்கு கூப்பிட்டதே வந்து ஏர்போர்ட் மூர்த்தி தான் கூப்பிட்டாரு எங்களை, அதனால தான் நாங்க அவரோட வாக்குவாதம். நான் என்ன சொல்றேன்னா, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் உங்களை சண்டைக்கு கூப்பிட்டாருன்னா நீங்க ஒரு மேல போயிட்டு காவல்துறையில புகார் அளிச்சிருக்கலாம், சரிங்களா? அந்த இடத்துல எனக்கு தாக்கும்போது நான் பதில் தாக்குதல் பண்றேன் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்ம அதுக்குள்ள கூட போல. ஆனா நடு ரோட்டுக்கு வந்துருச்சு சண்டை. டீ கட்ல சண்டைன்றீங்க, நடு ரோட்டுக்கு சண்டை வந்துச்சு, நடு ரோட்ல அடிச்சுக்கிறீங்க. அவரை வந்து ஒரு 3 பேர் சேர்ந்து நீங்க அடிக்கிறீங்க. ஒரு மனுஷனை வந்து 3 பேர் சேர்ந்து அடிக்கிறது போயிட்டு தனிப்பட்ட பிரச்சனைன்னு சொன்னா யார் ஏத்துப்பா? அது எப்படி சரியான ஒண்ணா இருக்கும்? 2வது அடிச்சுட்டு தலைவர் திருமாவளவன் வாழ்கன்னு சொல்றீங்க. இதெல்லாம் எப்படி வந்து நம்புற மாதிரி இருக்கு? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து அடிக்கிறீங்களா, சண்டை போட்டுக்கிறீங்களா, அதை அங்கேயே முடிஞ்சுட்டணும். ரோட்டுக்கு வருது, பெஸ் எல்லாம் பாக்குறாங்கன்னு தெரியுது, அங்க ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு, காவல் இருக்காங்க. இது எல்லாமே தாண்டி நீ வந்து அவங்க அசிங்கமா நீ திட்டிட்டு தலைவர் திருமாவளவன் கோஷம் போட்டு அப்படி பண்றதெல்லாம் நம்ம ஏத்துக்க முடியாது. அது தவறு. அது பல மேடைகள்ல வந்து ஏர்போர்ட் மூர்த்தி கேவலமா பேசியிருக்காரு தான். ஆனா அவருடைய தாயை பற்றியெல்லாம் என்னைக்குமே அவர் வந்து தவறா பேசி நாங்க பார்த்ததில்லை. ஆனால் அந்த இடத்துல விசிகாவை சேர்ந்த நபர்கள் ஏர்போர்ட் மூர்த்தினுடைய தாயையும் குறிப்பிட்டு திட்டிருந்தாங்க. இல்ல அவர் அண்ணன் தான் சொன்னார், தவறுங்க அது. நீங்க அசிங்கமா ஒரு ரோட்ல வந்து அசிங்கமா வர போயிட்டு அந்த இந்த பையன் பேசிட்டு அதெல்லாம் இழிவு. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் திருமாவர்கள் வந்து நிச்சயமா இப்படிப்பட்ட நபர்கள் இது போல செய்யக்கூடாதுன்றது அவர் சொல்லணும். அவர் தான் கட்டுப்படுத்தணும். அவர் சொன்னா மட்டுமே தான் கேட்பாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசுற அந்த திருமாவர்களை பற்றி பேசுங்க உடன்பாடு கிடையாது. அவருடைய பேசக்கூடாது. இன்னும் கூட வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் எந்த ஒரு வீடியோவுமே வெளியிடல, ஒரு பதிவு இல்ல. எனக்கு தெரிஞ்சு நேத்து வந்து ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். உடனே அவர் கதவு சாத்திட்டாரு. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பத்தி கேள்வி கேட்கறாங்க திருமாவர்கள் கிட்ட. உடனே அவர் டோர் சாத்திட்டார். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல அதை வந்து ஜஸ்ட் லைக் தட் கடந்து போறாரு. பட் இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து பதில் சொல்லாமல் இருப்பது அது எனக்கு தெரியல. அது ஏன் அப்படி பண்றாருன்றது. நடிகை விஜயலட்சுமி அவங்க ரீசெண்டாக ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க, நேற்றைக்குன்னு நினைக்கிறேன். ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பிரச்சனையில் சீமான் எதுக்கு உள்ள நுழைக்கிறாரு, என்ன இது அரசியல் பண்ணுறியா இங்கே வந்து அப்படின்னு ஒரு கொச்சையான ஒரு வீடியோனே சொல்லாமே ஒரு திட்டி போட்டிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்குது உன்னுடைய கேஸு இரு அப்படின்னு. இந்த விஷயத்துல ஏன் இவங்க வந்து மூக்கு நுழைக்கணும்? யாராவது காசு கொடுத்து பேசுன்னு சொல்லிட்டு வர வச்சாங்களா? என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா விஜயலட்சுமி அவர்கள் தொடர்ந்து சீமான் அவர்கள் மேலே நீங்கள் குற்றச்சாட்டு எழுப்பிட்டே இருக்கீங்க. ஒரு புகார் ஒன்று, அந்த புகார் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. அப்படி சுப்ரீம் கோர்ட்டில் போயிருக்கக்கூடிய புகாரை பற்றி பேச வேண்டிய அவசியம் இந்த விஷயத்தில் என்ன? அண்ணன் சீமான் அவர்களை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தலாம், எங்கேயாவது அசிங்கப்படுத்தலான்றதுக்காக விஜயலட்சுமி போன்றவர்கள் காத்து கொண்டிருக்காங்க. அதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சீமான் அவர்கள் குறித்த விஷயங்கள் உங்களுக்கு இருக்கா, புகார் உங்களுக்கு இருக்கான்னா சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கு நீங்களே சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் இதை பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்காக சீமான் அவர்கள் வந்து பேசுகிறாரு, வக்காலத்து வாங்குறாருன்னா அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர், இவர் ஒரு தலைவர், அந்த தலைவருக்காக ஒரு பேச தான் செய்வார். அதையெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டு இதெல்லாம் விளம்பரம் தேடிக்கிறீங்கன்னா உள்ளபடியே வந்து உங்களுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னு தான் ஒரு சந்தேகம் வருது. யார் இதெல்லாம் உங்களை பண்ண சொல்கிறேன். 2வது, இதை நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இந்த விஷயத்தில் கிடையாது. நீங்கள் சீமான் அவர்கள் உங்களுக்கு எதிராக பேசும்போது நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்கள். உங்களை யாருமே கேள்வி கேட்க போகிறது கிடையாது. உங்கள் விஷயம் நீங்கள் நீதிமன்றத்துக்கு வரும்போது அதை பற்றி பேசுங்க. அதை பற்றி யாருமே கேள்வி கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் கிடைக்கிற கேட்பலாம் அந்த சீமானை வந்து இழிவுபடுத்தலாம், அவதூறுப்படுத்தலாம், அதில் மட்டுமே வந்து குறியாக இருக்கிறதெல்லாம் அது சரியான ஒன்று கிடையாது. உண்மையாகவே இதெல்லாம் தூண்டி விட்டு செய்யப்பட ஒன்றா தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். மதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாரு. இதை வந்து நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். இன்னமும் வந்து ஏன் வந்து அண்ணன் மல்லை சத்யா அவர்களே கட்சியிலிருந்து நீக்காம வச்சுட்டு இருக்காங்க
நான் அவர்கிட்ட பேட்டி எடுக்கும் போதே கேட்டதுன்னா, அண்ணா உங்களை எப்போதானே கட்சியிலேருந்து நீக்குவாங்க, சரி அவங்க நீக்கா கட்டி போகிறாங்கன்னா நீங்களே வந்து ரிசைன் பண்ண வேண்டியதுனா, இல்லை நான் பண்ண மாட்டேன், எதுவாக இருந்தாலும் அவங்க ஆக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்றத அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் வந்து என்கிட்ட வந்து சொன்னது. உள்ளபடியே அண்ணன் மல்லை சத்யா அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயக படுகொலை தான். அண்ணன் மல்லை சத்யா வந்து தான் சொல்லியிருக்காரு. ஏண்டானா அவர் என்ன தப்பு பண்ணாரு? உங்கள் மகனுக்கு நீங்கள் பதவி கொடுத்தீங்க, உங்கள் மகனுக்கு அதிகாரத்தை கொடுத்தீங்க, வாரிசு அரசியல் எதிர்த்த வைகோ அவர்கள் வாரிசு அரசியலை ஊக்குவிச்சு இன்னைக்கு வளர்ச்சி செஞ்சுருக்கீங்க. அதை கூட அவர் வந்து கேள்வி கேட்காம தான் இருந்தார். உங்கள் மகன் வரும்பொழுது அவரை கரம் பிடித்து அடித்து வந்து உட்கார வச்சாரு. ஆனால் உங்கள் மகன் பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து தலையாட்டணும், உங்கள் மகன் சாதி ரீதியாக செயல்பட்டால் அதுக்கும் தலையாட்டணும் அப்படின்றப்ப தான் மல்லை சத்யா அவர்களுக்கு கசப்பு ஏற்படுது. ஏன்டானா நீங்கள் அவர் வந்து ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் மல்லை சத்யா அண்ணன். ஆனால் அவர் தன்னை எங்கேயுமே தலித்தெல்லாம் காமிச்சது கிடையாது. நான் வந்து திராவிடம், பெரியார், வைகோவுக்காக உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் சொல்லிட்டு உங்கள் உயிரையும் காப்பாற்றின ஒரு நபர் தான் மல்லை சத்யா அவர்கள். ஆனால் அவரை நீங்கள் உங்கள் மகனுக்காக தூக்கி போடுறீங்க அப்படின்னா இதெல்லாம் மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. திரு ஸ்டாலின் அவர்கள் தலை தூக்குறது பிடிக்கல, அதை எதிர்த்து நீங்கள் வெளியே வந்தீங்க, உங்கள் பின்னாடி பெருந்திரளான கூட்டம்லாம் தீர்ந்துச்சு, எல்லாமே ரைட். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் உங்கள் மகனுக்கு கொடுத்தீங்க. அப்போ நீங்கள்லாம் வாரிசு அரசியலை பற்றி எதிர்த்து பேசுவதற்கு உங்களுக்கெல்லாம் தகுதியே இல்லை அப்படி தான் நம்ம சொல்லக்கூடியது. ஏண்டானா மல்லை சத்யா போன்றவர்கள் வந்து அந்த இயக்கத்திற்காகவும் வைகோவிற்காகவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு விசுவாசமாக இருந்த ஒருவர். அவரெல்லாம் இன்னைக்கு வேற ஒரு கட்சியில் இருந்தாருன்னா இன்னத்துக்கு எப்போ எம்எல்ஏ ஆகிட்டு இருப்பார். இவருக்கு வாய்ப்பே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அரிதிலும் தான் கொடுக்கப்பட்டுச்சு. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எம்பி சீட்டையே மகனுக்கு கொடுத்துட்டாரு. இவர் ராஜ்யசபா எம்பி அவர் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் மல்லை சத்யா வாய் திறந்து கேட்டார், எனக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி நீங்கள் முடிஞ்சா கொடுங்க அப்படின்றத. அதையுமே கொடுக்க முடியல. ஏண்டானா அந்த கட்சியில பயணிச்ச ஒருவருக்கே வந்து ஆமா அதுதான். ஏண்டானா இந்த மாதிரி திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே வாரிசு கட்சிகள் தான். அதுல அப்பாவி தமிழர்கள், குறிப்பா ஒடுக்கப்பட்ட தமிழர்கள் போயிட்டு தங்களுடைய வாழ்வை வந்து வீணா விருதா அங்க போயிட்டு அர்ப்பணிச்சு இது மாதிரி விட்டுறாங்க. ஏன்னா அவரெல்லாம் இன்னத்துக்கு ஒரு எம்எல்ஏ எம்பியா வந்து ஒரு 2-3 வருஷம் இருந்திருக்கு, 2-3 வாட்டி இருந்திருக்க வேண்டிய ஒரு நபர் தான் மல்லை சத்யா. நல்ல ஒரு அறிவு ஆற்றல் இருந்தவர், சமூகத்துக்காக நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர், நல்ல ஒரு மனிதர் மல்லை சத்யா. ஆனால் அவரையே நீ தூக்கி போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை. தமிழ்நாட்டில் வாரிசு அரசியல் அது சிறிய கட்சியாக தான் பெரிய கட்சியாலும் இருந்து தான் தீரும் அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் மல்லை சத்யா போன்றவர்களாம் தமிழ் சமூகத்திற்காக இன்னமும் உழைக்க வேண்டும். ஏன்னா அவருடைய அறிவாற்றல் ரொம்ப முக்கியமானது. அவர் வேற எங்கன்னா போயிருந்தாருன்னா இன்னத்துக்கு அதிகாரத்துக்கு போயிருப்பாருன்னு தான் நம்ம வந்து சொல்லக்கூடியது. வைகோ அவர்கள் இப்படிப்பட்ட ஜனநாயக படுகொலை செய்ததை நிச்சயமாக வரலாறு அவரை கேள்வி கேட்கும்.